காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு சிவகார்த்திகேயனோட பிஆர் டீம் பல முறையில பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாமா. எங்கேயும் பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காந்தி கண்ணாடியோட இயக்குனர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தியேட்டர்ல பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அது உண்மையாக்குற மாதிரியே பல விஷயங்கள் நடக்குது. ஆரம்பத்துல சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது யாராவது உயிரா இருக்கிற ரசிகர்கள் வேணும்ட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல, சிவகார்த்திகேயனும் இப்படி அடிச்சு உடச்சு எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே மேல வந்தவர், அவரெல்லாம் இப்படி பண்ண மாட்டார்ப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கே ட்விஸ்ட் ஆகுற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரசிகர்களின் ரசிகன் மணி இவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிய இன்ஃபுளுசர், கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இவரே ஆதங்கப்படுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது, நான் காந்தி கண்ணாடி படம் பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருந்தேன். தூத்துக்குடியில பார்த்தா தூத்துக்குடியில டிக்கெட் இல்ல, அடுத்த ஊர்ல பார்த்தா அங்க டிக்கெட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நாங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பிரபலமான எந்த தியேட்டர்லயுமே காந்தி கண்ணாடி போடல. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல அத்தனை தியேட்டர் இருக்கு. பத்தாவது திருச்செந்தூர்ல இருக்கு, ஆத்தூர்ல இருக்கு, இப்படி சுத்து வட்டாரத்துல நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு. ஆனா எந்த தியேட்டர்லயுமே காந்தி கண்ணாடி ஓடல. சரி, தூத்துக்குடியில தான் இல்ல, திருநெல்வேலி சைடு போவோம்னு பார்த்தா திருநெல்வேலியிலுமே காந்தி கண்ணாடி ஓடல. ஓகே, ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தை தான் எடுக்கணும்னு எல்லாரும் விரும்புவாங்க, அதனால எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு 3 ஷோ அவங்களுக்கு ஒதுக்குனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஷோ காந்தி கண்ணாடி நான் பார்க்கணும். இந்த மாதிரி கேபி பாலா சார் நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம இருக்கணும்ன்ற எண்ணத்துல எத்தனை பேர் படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம்ல. லிட்டரலா 2 டிஸ்ட்ரிக்ட்ல அவாய்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல படம் வரலன்னு தெரியல. நான் ஒரு ஸ்டோரி போட்டேன் இன்ஸ்டால, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சிவகார்த்திகேயன் சார் படம் ஓடிட்டு இருக்குது. தளபதியே துப்பாக்கியை கையில கொடுக்குற அளவுக்கு அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. பாலா சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடி எடுத்து வச்சிருக்காரு. திரையுலகில நுழையிறதுக்கு முன்னாடியே இத்தனை பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்றாருன்றப்போ, உள்ள நுழைஞ்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை பேர் அவரால் பலனடைவாங்க. அதுக்காக நம்மளும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்க. அத்தனை பேருக்கு ஆப்ஷனே இல்லாம பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இவர் சொல்றதுன்னு தாண்டி இவருக்கு மட்டும் இல்ல, பல ரசிகர்கள் சொல்றது என்னன்னா, ஒன்லி சென்னையில மட்டும் தான் நிறைய ஷோ செலவு பண்ணிருக்கிறாங்க, மிச்ச ஊர்ல எல்லாம் ஷோவே கிடையாது. காந்தி கண்ணாடி படத்தில் நடிச்ச பாலா எவ்வளவு நல்லது பண்ணிருப்பார் தமிழ்நாட்டு முழுக்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு பெருமைக்காகவாவது அந்த மனுஷனோட படம் வாங்கிருக்கலாம்ல. எல்லாருமே சொல்றது என்னன்னா, மதராசி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நேரம் காந்தி கண்ணாடிக்கு வராங்க. இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, மதராசி படம் கூட நாங்க பாக்குறதுக்கு ரெடியா இல்ல, காந்தி கண்ணாடி படத்தை நாங்க ஒரு 4-5 தடவையாவது பார்ப்போம், அந்த காசுல இருந்து வந்ததுக்கு பாலாக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் அடுத்த ஊர்ல இருந்து படத்தை வாங்கும் போது பாலாக்கு ஏதாவது கட் அவுட் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சிவகார்த்திகேயனோட பிஆர் டீம் பயங்கரமா தடுக்கிறாங்களாம். அதாவது வெளி உலகத்துல பார்க்கும்போது இவ்வளவு நாள் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, என்ன மாதிரி தான் பாலாவும் வளர்ந்து வராங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் படத்துக்கு எனக்கு இவ்வளவு தொந்தரவு தராங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தவருடைய டீமே இப்ப இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகர செய்தி இருக்குது. ஆனா இதுக்கு பாலா எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. ஏன்னா இதோட ஈவெண்ட்ல பாலா என்ன சொல்லியிருப்பாருன்னா, சத்தியமா மதராசி படத்தோட இது வருதுன்னு எனக்கு தெரியாது, டீம் முடிவு பண்ணிட்டாங்க, சரி வேற வழி இல்லாம தான் இந்த படத்தை வெளியிடுறாங்க, அவர் படம் நல்லா ஓடும், ஆனா என் படம் கொஞ்சம் ஆவரேஜா ஓடினா கூட போதும், எல்லாரும் பார்த்தா போதும், என் நடிப்பை ரெகக்னைஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டவருக்கே இந்த நிலைமை. சோ இப்ப எல்லாரும் சிவகார்த்திகேயனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ சிவகார்த்திகேயனுக்கு பாலாவோட வளர்ச்சி சுத்தமா பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலாவோட வளர்ச்சியை வேணும்ட்டே தடுக்கிறதுக்கே இந்த கட் அவுட் வைக்காம படத்தை வாங்க விடாம பண்றாரா? மதராசி படம் மற்றும் அதனுடைய டீம் மற்றும் சிவகார்த்திகேயன் இதெல்லாம் வேணுட்டே பண்றாங்களா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.